ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் ஊட்டியில் ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அங்கே ஸ்விஸ் அட்வென்ச்சரஸ் பார்க்குன்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல என்ட்ரி டிக்கெட் வந்து 5 years அண்ட் அபோவுக்கு ₹200. அங்கே வந்து பெரிய ஒரு ஹாஸ்டிச் முட்டையெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுதான் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த என்ட்ரன்ஸ் உள்ள போனதும் ஒரே ஒரு ஜங்கிள் ஃபீலிங் தான். அதுலேயே உங்களுக்கு வந்து உள்ளே போனதுமே கால் வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் வச்சுருப்பாங்க. அதில் வாஷ் பண்ணிட்டு இங்கே போகணும். இங்கே போனதும் ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே வாத்து இருக்கும். நிறைய கிளிகள் சத்தமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ப்ளசண்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏதோ வாத்து வந்து தேடிட்டுருக்கு உள்ள மீன். அஜித் பசங்க எல்லாரும் போய் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. என் பையன் என்னை விடுமா, நான் தனியாக நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகிறான். அங்கே அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே அருவிலேருந்து தண்ணி கொட்டுற மாதிரி நல்லா வச்சுருப்பாங்க. கிளிகள்லாம் பக்கத்தில் வரும். கிளிகள் நம்ம கையில் உக்காரதுக்காக நிறைய சீட்ஸ் கொடுப்பாங்க. அதில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிற ஆப்ஷன்ஸும் அங்கேயே கொடுத்துருந்தாங்க. அவங்களே ஆள் வச்சுருந்தாங்க. வேணும்னா ஒரு ₹100 பர் ஃபோட்டோ கொடுத்து எடுத்துக்கலாம். போயிடுச்சு. என் பையன் வா வா கிளி வான்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். ஒன்று கூட ஃபஸ்ட்டு வரல. அதுக்கப்புறம் நிறைய கிளி வந்துச்சு. அவனும் உட்க வச்சுருந்தான். என் ஹஸ்பண்ட் மேலே எல்லா கிளியும் நிறைய வந்துச்சு. வந்து உட்காந்துட்டு இருந்தது போவே இல்லை. அவர் காலையிலே ஒரு கோழியும் இருந்துச்சு. பெரிய கிளி இருந்தது. அந்த கிளி வந்து என் பொண்ணு ஃபஸ்ட்டு அந்த இடத்துல நான் வாங்கி வைக்கிறேன் தைரியமாக போனோம். அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் எப்போ போனாலும் ஏதாவது எடுத்துகிட்டு போனாலும் என் ஹஸ்பண்ட் எல்லோரும் பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை வேறு ஏதாவது பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கிற இடமா பார்த்து தான் போவோம். அப்படி ஒரு இடம் தான் நம்ம ஊட்டியில் இதை கண்டு நானும் என்கிட்ட வான்னு சொல்லி போட்டிங் ஏரியா பக்கத்துலேயே இருக்குது. தாராளமாக போகலாம் எல்லோரும். இப்போ நானும் கையில் கிளியை வச்சு ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன். பிள்ளைங்களோட போகும்போது எங்கேயாவது பிள்ளைங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னும் போது இது ஒரு பெஸ்ட் பிளேஸாக எங்களுக்கு தோணுச்சு. அதனால் நாங்கள் ஊட்டியில் ஹஸ்பண்ட் எல்லோரும் எடுத்துக்கிட்டாங்க. இது வந்து போட்டிங் பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம். நிறைய கிளி என் ஹஸ்பண்ட் மேலே, அப்புறம் ஜெயித்ரன் கிட்ட, எங்கள் ஜானு கிட்டெல்லாம் ரொம்ப நல்லா உட்காந்து விளையாடிட்டு இருந்தது. அங்கே உள்ள வேலை செய்கிறவங்களும் சரி நிறைய பேர் வராங்களே சீக்கிரம் போங்க அப்போல்லாம் எதுவும் ரஷ் பண்ணல. நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு போங்கம்மா, எங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சீட்ஸ் கொடுத்து முகம் சொல்லிக்காமல் நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. என் பையனுக்கு ஒரே சந்தோஷம். கிளி இருந்தா என்கிட்ட தான் ஒரே கூப்பிட்டுட்டே இருந்தான் சந்தோஷத்தில். ஆனால் அவன்கிட்ட ஒரு கிளி கூட வரல. என் ஹஸ்பண்டும் ட்ரை பண்ணார் கிளி அவன் மண்டலையாவது உட்கார வைக்கலான்னு. கடைசியில் தலையிலேயே உட்காரல. அவனும் கிளி எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் விடாமல் போயிட்டே இருந்தான். எனக்கு தான் கொஞ்சம் பயம். எங்கன்னா ஒரு கட்டை தான் போட்டு கீழே தண்ணி போகிற மாதிரி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ஸ்லிப் ஆகிட்டானா என்ன பண்ணுறது? நாங்களும் பக்கத்துலேயே போய் ஒரு கிளியை பிடிச்சி அவன்கிட்ட கொடுத்தோம். அப்புறம் அவனும் விடாமல் ட்ரை பண்ணிட்டே இருந்தான். கிளி வான்னு தைரியமாக போனான். அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருந்தது. இந்த இடம் ரொம்ப நல்லா ஒரு உள்ளே போனதும் சலசலன்ற அந்த அருவி சத்தமும் தண்ணி ஓடுற சத்தம் கிளியல் சத்தமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை கேட்கும்போது அங்கேயே கொஞ்ச நேரம் ரொம்ப 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இது கிளிக்கிட்டேயே நாங்கள் இந்த இடத்துல சின்ன பிள்ளைங்களை கூட குழந்தை பிள்ளைங்களை கூட இது கூட கூப்பிட்டு வந்துருந்தாங்க. தைரியமாக நம்ம பசங்களும் பார்க்கும்போது நம்ம தான் இவ்வளோ நாள் பயந்துட்டு இருந்தோமோ அப்படின்ட்டு. அப்புறம் என் பசங்கள்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. இங்கே கடைசி இதுதான் இந்த டெர்மினல் ஆஃப் திஸ் பேர்ட் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அருவி கொட்டும். இது உள்ளே கொஞ்சம் இது முயலும் இருந்துச்சு. கோழி முயல் ஆஸ்ட்ரிச் எல்லாமே இருந்துச்சு. முயல்கிட்ட பசங்க உட்காந்து விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. வரவே இல்லை. அந்த முயலுக்கும் அங்கே இருக்க பிள்ளைலாம் எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுங்களும் அசராமல் சாப்பிட்டுட்டு அழகாக அந்த 2 முயலும் அதுங்களை விட்டு வரவே இல்லை. அங்கேயே தான் இருந்துச்சுங்க.
என் பசங்களுக்கு அங்கேருந்து வரவே மனசில், ஆனாலும் இல்லைம்மா வா போகலாம், இன்னொரு நாள் வரலாமான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அங்கே அது உள்ளேயே குட்டியாக ஒரு குட்டி ஹோட்டல் மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ளேயே சன்ஃப்ளவரும் இருந்துச்சு. என் பொண்ணு இதுக்கு முன்னாடி சன்ஃப்ளவர் பார்த்ததில்ல, அதனால் அந்த சன்ஃப்ளவர்லாம் காமிச்சோம், தொட்டெல்லாம் பார்த்தா. அதையும் தாண்டி உள்ளே போனீங்கன்னா வாத்து, அதில் வாத்துலேயே இன்னொரு வகையான வாத்துகள்லாம் இருந்துச்சு. அது இது ஆஸ்ட்ரிச், அதுக்கு பக்கத்தில் ஆஸ்ட்ரிச் இருந்துச்சு. ஆடு, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா குதிரையும் இருந்துச்சு. நம்ம குதிரையில் ஏறி ரைட்லாம் போகலாம் அது உள்ள, அந்த மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா குதிரை தெரியும். அதில் ஒரு குதிரை நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருந்தது, ரன்னிங் ரேஸ் மாதிரி. ஆமாம், ஆடுக்கு பக்கத்தில் இந்த ரேபிட்ஸ்லாம் நிறைய கூட்டமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறத்தில் பின்னாடி பூனைகள் நல்லா நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்துச்சு. குதிரை என் பையனுக்கு அந்த பூனை வேணும், தாங்கலை அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான். அதை சும்மா லைட்டாக தொட்டு பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம். தைரியமாக கையை உள்ளேயும் விட்டுட்டாங்க என் பசங்க. என்ன ஒரு கடிச்சிட போதோன்னு ஒரு பயம்தான், டக்குன்னு கையெடுக்க முடியாது. ஏன்னா அந்த சின்ன ஓட்டையில் தான் கையை விட்டு தடவிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா எனக்கு ஒரு பூனை வேணும்மா, வாங்கி கொடுங்கம்மா, அந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ரொம்ப பார்த்துக்கங்கம்மா, பெருசான பிறகு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். பிள்ளைங்க வளர்ந்ததும் அவங்களே இப்போ கேர் பண்ணிக்கிறாங்களோ அவங்களோட பெட்ஸை, அப்போ வாங்கி தரமா அப்படின்னு சும்மா சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் கூடிய சீக்கிரம் பிள்ளைங்களுக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு அழகாக ஒரு நாய்க்குட்டியாச்சும் வாங்கி தரணும்னு ஒரு ஆசை. நிறைய முயல் இருந்துச்சு. அதுலேயே இன்னொரு ப்ரீடை வந்து தனியாக வச்சுருந்தாங்க. கருப்பு கலரில், ஒரு சிமெண்ட் கலரில் இருக்கும் பார்க்கவே, கிரே கலரில். சரி போதும் வாங்க கிளம்பலாம் அப்படின்னாலும் கேட்கவே இல்லை. அம்மா இல்லை நாங்கள் இங்கேயே இருக்கோம் அப்படின்ட்டாங்க 2 பேரும். இல்லைம்மா நான் உங்களை வந்து போட்டிங்லாம் போகலாம், கூப்பிட்டு போகலாம், வாங்கம்மா வேறு இடத்துக்கு போகலாம், வேறு இடத்துல போய் இன்னொன்று காட்டலாம் அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தோம். குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஊட்டியில் இந்த இடத்த நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போகலாம். வெர்ஜின் எர்த் இந்த இடத்துக்கு பேர். பர் ஹெட் 200 rupees, 5 years and above. இது சும்மா அந்த ஓவரால் வியூ ஆஃப் அந்த அட்வென்ச்சரஸ் பார்க்கோட வியூ. என் பசங்க மறுபடியும் இல்லைம்மா நான் கொஞ்ச நேரம் முயல்கிட்ட இருந்துட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லி போய் மறுபடியும் அந்த புல், அங்கே பெரிய பெரிய புல் நிறைய இருந்துச்சு. ஸோ அந்த புல்லெல்லாம் அறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த முயலுக்கு. அந்த முயல்கிட்ட வேற என் பையன் அம்மா காரமாக இருந்துச்சா அப்படின்னு வேற கேட்குறான். இது வந்து இந்த ஆடு ஆஸ்ட்ரிச்.
அங்கே சின்னதாக அந்த பழைய காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த மாடு இது பண்ணுறதுலாம் இருந்துச்சு, மாட்டு வண்டி. அதில் சீசான்னு நினச்சிக்கிட்டு அவன் போய் உட்காந்துட்டான். அப்புறம் என் ஹஸ்பண்ட் சரி சீசா மாதிரி உட்காரு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இது பண்ணார், ஆட வச்சார். அதுக்கப்புறம் என் பையன் இந்த வண்டியில் போகணும்ப்பா அப்படின்னுட்டான். அந்த வண்டி ஓனர் யாரும் வரல அந்த இடத்துலன்னு பார்த்து, சரி அதுக்கப்புறம் சரி இன்னொரு தடவை கூப்பிட்டு போகிறோம்ப்பான்னு சும்மா ஃபோர்ஸ் மட்டும் அதில் உட்கார வச்சு எடுத்துகிட்டு டாட்டா பாய் பாய் சொல்லி கிளம்பிட்டோம். வர்ஜின் பேர்ட் சாங்சுரி பிளேஸ்.